அடடடடடடா! அடுத்தடுத்த எபிசோடு இப்படி வருதேப்பா! அப்படின்னு உங்கள நெறையா பேர் மகிழ்ந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இயற்கை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, கிட்டத்தட்ட காந்தலூர் ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் வந்துட்டு நாம கடந்த 1 மாசமா வேற மாரி இல்ல, வேற மாரி அந்த மாரி மனிதர்களோடையும் சரி, அந்த இடத்துக்கு போனதும் சரி, காடும், மலையும் இந்த பஞ்சபூதம் காடாச்சு, பரமசிவம் வீடாச்சு. அந்த வரிகளுக்கு இணங்க தான் இந்த எபிசோட் நீங்க கேட்க போறீங்க. இந்த எபிசோட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் கத்துட்டு வந்திருக்கேன். வென்னெவர் ஐ ஈட் பீஃப் பிரியாணி மை மதர் சேஸ் நீ பெரிய பாவம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. பட் அது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு புரிய வச்சு வாங்க அது என்னங்கிறதையும் பல விஷயத்தையும் இந்த காந்தலூர் எபிசோடில் நீங்கள் கேட்க இருக்கீங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. இது பாதை முடிந்த பின்பும் பயணம் முடிவதில்லை. நண்பா நண்பி வாங்க கேட்கலாம். நற்பவி மக்களே, இந்த காந்தலூர் எவ்வளோ அழகான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்தலூருக்கு போகிறக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு அந்த லேண்ட்ஸ்லைட் இஷ்யூ நிலச்சரிவு நடந்துச்சுல்ல, அதுக்கு அடுத்த வாரம் தான் இந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து நாங்கள் பயங்கர விஷயத்த கேட்குறோம். மூணார் வரைக்கும் தான் இதாக இருக்குது, நீங்கள் வாங்கன்ட்டு. எனக்கு என்னென்னா, நம்ம இந்திரன் ஒரு அண்ணா ட்ராவலர் இருக்கார், இந்திரன் சொல்லிட்டு, மெமரிஸ் மேனுஃபேக்சர்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டா ஐடி. ஸோ அவர் நமக்கு என்ன சொல்லிட்டு போனார்னா, தம்பி நான் அமர்நாத் போகிறேன், போயிட்டு வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ லைஃப் இஸ் டு லிவ். நம்ம டெத்து எப்படியோன்னு வந்தே தான் தீரும், யார் கோடி கோடியாக வச்சுருந்தாலுங்கிற மாதிரி அந்த அண்ணா ஒரு புரிதலை கொடுத்துட்டு போனதுனால, சரி அங்கே நம்ம லேண்ட்ஸ்லைட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடுவோன்னு முழு மனதைரியம் இல்லாமலும் கொஞ்சம் பயத்தோடும் போனேன். எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் இருக்கு, ஐயையோ எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கு. ஸோ நான் பிரசாந்த் அண்ணா, அதுக்கப்புறம் வந்துட்டு ராம் பிரீத்தி. ஸோ ராம் பிரீத்தி வந்துட்டு ஐவரி இலூஷனரி கேம்ப்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணிருக்காங்க. நம்ம ட்ராவல் ஏஜென்சி கோயம்புத்தூர் பேஸ்டு. ஸோ உங்களுக்கு அந்தமான், அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வைப் ஆகணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு யூ ஜஸ்ட் கால் தெம் அண்ட் புக். நான் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் ஐ வில் கிவ் த நம்பர், ஓகேவா? ஸோ அவங்களோட வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பாக போயிருந்தப்போ காந்தலூர் போகிற வழியெல்லாம் என்னங்க நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டின உடனே ஐ ஃபெல்ட் லைக் காடு தான், இதுதான் காடு அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ரோட்டில் வந்துட்டு குரங்கும் அணிலும் அடிப்படுதுன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அந்த மரத்துக்கு மரம், நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, மரத்து டு மரம் பிரிட்ஜு போட்டு விட்ருக்காங்க. அது செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அந்த சின்னாறு தாண்டி போகும்போது யானை ஸ்பாட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஏக்கத்தோடையே போயிட்டு இருந்தேன். எனக்கு மேலே போய் காந்தலூரில், அது ஏன் காஷ்மீர் ஆஃப் இந்தியா அல்லது சவுத் இந்தியா அப்படி சொல்கிறாங்கங்கும்போது, அந்த இடத்துல இருந்த அந்த சில்னஸும், அந்த இடத்துல இருந்த அந்த இயற்கை சூழலும், அது அந்த மவுண்டெயின்ஸில் மலைகள் வந்துட்டு நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிற மூளையை வந்துட்டு மாற்றி விட்டுரும். எந்த அளவுக்கு மாற்றி விட்டுனா ஹை பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ட்ராவலர்ஸ் எல்லாருமே எப்போவுமே மந்த்லி ஒரு மவுண்டெயின்ஸ், ஒரு ஃபால்ஸு, ஒரு கடல், அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதத்தில் வந்து கனெக்டடாகவே இருந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த வாட்டி நாங்கள் வந்து எப்படி இதை ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரகிரிக்கு நம்ம வந்துட்டு இந்த பாதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்கல்ல, நம்ம வரிசை நாட்டு பாதை. அந்த வரிசை நாட்டு பாதையில் போகணுன்னு நினச்சிட்டு நான் பிரீத்தி அக்கா ஸ்டுடியோவுக்கு போயிட்டோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா, ராமண்ணா விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு இல்லை. அதுக்கப்புறம் இந்த வயநாடு ஃபண்டு இதுன்னு ரிலீஃப் மெட்டீரியலுக்கும் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. அப்படி போகாதனால சதுரகிரிக்கு போய் பெரிய மகாலிங்கத்தையும் சந்திர மகாலிங்கத்தையும் பார்க்க இருந்தால் சிவன் அடியானான எனக்கு ஒரு பெரிய விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உக்கடத்தில் இருக்க ஆபிதாவில் போயிட்டு அங்கே பீஃப் பிரியாணி வாங்கிட்டு, அன்றைக்கி நைட் நாங்கள் போகலை. ஸோ எல்லாருமே ஸ்டுடியோவில் ஸ்டே பண்ணியிருந்தால பீஃப் பிரியாணி வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ இவங்க இருக்காங்கல்ல, யார், பிரசாந்த் அண்ணா, பிரீத்தி அக்கா, ராம்னா, இவங்கெல்லாம் எப்பேற்பட்ட ட்ராவலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சுத்தமாக கிடையாது. அதாவது சொசைட்டி கொடுத்துருக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. தே ஆர் லிவிங் டு த ஹை லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காற்று எப்படி யாருக்கிட்டையும் அனுமதி கேட்காது, யாரை எந்த தடையாக இருந்தாலும் சூறாவளி போல் அந்த தைரியம் இருக்குல்ல, சூறாவளிங்கிறது அந்த காற்று தானே, ரொம்ப ஹை பவர்ஃபுல்லான காற்று. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்கெல்லாம் காற்று மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள். இவங்களோட நான் ஒரு குட்டி பையங்க, குட்டி ட்ராவலர். நான் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அன்றைக்கி நைட்டு அவங்க வந்து பீஃப் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் பாருங்க. இட்ஸ் வாஸ்
அல்டிமேட். அதாவது இறைவனாக வணங்கப்படும் ஒன்றை இறைச்சியாக சாப்பிடப்படும் மனிதர்களுக்கு இடையே நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு புல்லு, மாடு சாப்பிட்ற ஒரு புல்லு. அந்த அந்த புல்லுல இருக்கிற அந்த மாடுல இருக்கக்கூடிய அந்த அந்த மாடும் பேசிக்குள்ள, அந்த பசுமாடுக்கு வந்து யாராவது இப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க வைங்களேன், "நீ வந்து இந்த புல்ல சாப்பிடக்கூடாது. அது வந்து உனக்கு வந்து அது வந்து கடவுளா பார்க்கப்படணும்." அப்படின்னு சொல்லியிருந்தா மாடு என்ன ஆயிருக்கும்? அதே மாரி தான் எனக்கு இப்ப இருக்கு. இந்த எபிசோடோட கடைசில ஒரு பெரிய கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்கு. அத கேளுங்க செமையா இருக்கும். அதுக்கப்புறம் நாம வந்துட்டு அங்கேருந்து அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் விடிய வரைக்கும் பேசி, இப்போ படம் பார்த்துட்டு, ரசவாதி படம் பார்த்துருந்தோம். அதில மிக முக்கியமான டயலாக் நான் எத கண்டு பயந்துட்டு இருந்தேனோ, அது எனக்குள்ள இன்னைக்கு விட்டு போயிருச்சு. அன்னைக்கு பேய் இருக்குன்னு என்கிட்ட சின்ன வயசுல சொல்லல. அதனால என் மைண்ட்ல அது இருக்கு. அதனால நான் பேய் இல்லைன்னு நம்புறேன். நீ பேய் இருக்குன்னு உன்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ நம்புறேன்னு ஒரு ரசவாதி படம் ஃபுல்லாவே இட்ஸ் எ கம்ப்ளீட் டயலாக். ஒவ்வொரு வரியும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பெரிய விஷயம் கத்துக்கலாம். ஸோ அந்த மாரி அந்த அந்த டயலாக்க கேட்டதுக்கப்புறம் இந்த பீஃப் பிரியாணி எனக்கு வந்து டைஜஸ்டே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலி அந்த அன்னைக்கு பத்தல பீஃப் பிரியாணி. ஸோ அப்புறம் பிரீத்தி அக்காவும் கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணியும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அதில என்ன இன்னொரு அதிசயம்னா, எம்ப்டி பிரியாணி ஆர்டர் பண்ணி சிக்கன் பிரியாணி வந்தது. அது ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீல். ஸோ வந்து தேடி போனால் தேடாதும் கிடைக்குங்கிறத எப்படி நம்ம நம்புறோமோ, அதே மாரி தான் இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மதியம் நான் எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு காந்தலூர் கிளம்புறோம். கிளம்பும்போதில்ல சரியான சாப்பாடு, சரியான சாப்பாடு. பிரீத்தி அக்கா கூட போனா வந்துட்டு என்னைக்குமே வந்து, "தம்பி இது சாப்பிடு, தம்பி அது சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிட்டு விடுங்க, சும்மா விடுங்க." அந்த அக்கா எனக்கு கால் பண்ணி கூப்பிட்ட விதமே, "நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு கா ஆஃபீஸ் லீவு, உங்களுக்கு வயித்து வலி." அப்படின்னு சொல்லிட்டு. த வே ஷி எனர்ஜிக்ல பீப்பிள் கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு வேற மாரி இருக்கும். ஸோ அப்புறம் பிரசாந்த் அண்ணா ஒரு செட்டில்டான என்ன சொல்றது? ஒரு ஒரு பெரிய ஹீரோவா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹி வாஸ் அ ஹீரோல. அந்த அண்ணா ட்ராவல் பண்ற விடம், அந்த அண்ணாவோட லைஃப் ஸ்டைல் அது வந்து வேற மாரி இருக்கும். ஸோ அந்த அண்ணா வீட்டுக்குள்ள கேமரா பேக் எடுக்க போகும்போது, அந்த அண்ணாவோட அந்த பெட்ரூம்ல வந்துட்டு நான் நோட் பண்ண விஷயம், அந்த அண்ணாவோட ஓன் கம்ஃபர்ட்ல அவங்களோட ஒர்க் பிளேஸும் சரி, அந்த அண்ணாவோட ரூமும் வச்சிருந்த ஒரு விதம். அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணா எனக்கு போட்டு குடுத்த ஆஃப் பாயில் அந்த பெப்பர் தூக்கெல்லாம் இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்க எல்லாரும் வந்துட்டோம். அப்புறம் மெதுவா வந்துட்டு இந்த ஆனைமலை ஆ கட்டெடுத்து போயிட்டுருக்கோம். போம்போது பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள செம்ம அழகான விஷயம். பொள்ளாச்சிக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கா? அப்படிங்கிற மாரி அப்படியே போய்க்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம். செம்ம அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருமூர்த்தி ஜங்ஷன்ல வந்து தாண்டி அப்படியே மேல ஏறுறோம். இஸ் திஸ் காந்தலூர்? அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அந்த அன்னைக்கு தான் நான் காஷ்மீர், அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த் சைட்ல தான் இந்த மாரி வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 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 2 சைடும் மலை. அந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருது. தூவானம் அருவியிலேருந்து தண்ணி அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சா வருது. நீங்க ஃபோட்டோல பார்க்குறீங்கன்னா, அந்த குட்டி பையன். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களோட அடுத்த தலைமுறைடா, நம் தலைமுறை அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த அண்ணா வந்து காட்டுல இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து அங்க தூரத்துல தெரியிற அந்த நம்ம காட்டு எருமை பார்த்தோம். அதனோட பாடி ஃபிட்னஸ் இருக்கே, வேற மாரி. அதனோட ஒரு கால் பகுதி மட்டும் பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல இருந்து இட்ஸ் அல்டிமேட். நாங்க ஜூல வந்துட்டு அது மழை பெய்யும்போது பார்க்கும்போது, அது ஒரு ஒரு மரத்த அடிச்சது பாருங்க. அது மண்ட குழம்பிச்சான்னு பார்த்தா, மரம் முறிஞ்சு கீழ விழுந்துருச்சு. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய விஷயத்த தூரத்துல கீழ வந்து அந்த தூவானம் நதி போயிட்டுருக்கே. அதுக்கப்புறம் நாங்க மேல மலையோட உச்சியில நின்னு இத பார்த்துட்டுருக்கோம். இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் சிங்கவால் குரங்கு போற வழியில பார்த்தோம். அதுக்கப்புறம் போற வழியில போம்போது மழை இல்ல, வரும்போது சரியான மழை. ஸோ அப்புறம் மேல நைட்டுக்கு ஆந்தலூர் போயிட்டோம். அங்க வந்து நம்ம ராஜேஷ் அண்ணாவையும், திருவையும் பார்த்தோம். ராஜேஷ் அண்ணா வந்துட்டு என்ன சொல்றது? அவரோட எக்ஸ்பீரியன்ஸும், அவர் எங்களுக்கு காமிச்ச ஒரு சில ஃபுட்டேஜஸும் நான்லாம் வியந்துட்டேங்க, வியந்துட்டேன். யூ நோ வாட்? நம்ம இந்த எல்ஜிபிக்யூ அதுக்கு அது ஃபுல் ஃபார்மே எனக்கு கரெக்ட்டா வரல. நான் ஷார்ட்டா சொல்றேன். கே ஆனதுக்கப்புறம் லெஸ்பியன் இவங்கலாம் வை பீப்பிள் ஆர் சேஞ்சிங் அப்படி இப்படியா பார்த்தீங்கன்னா, நாம ஒரு ஆணாவும், ஒரு பெண்ணாவும் வந்துட்டு இப்ப நம்ம அந்த எமோஷன்ஸ வந்து 2 பேத்துக்குள்ள ஷேர் பண்ணாதனால, ஒரு ஆண் ஆண தேடி போறான், ஒரு பெண் பெண்ண தேடி போறாங்க. இது வந்து நான் இப்ப ரீசென்ட்டா படிச்ச அந்த உச்சக்கட்டம் புக்லயே வந்துட்டு தெள்ளத் தெளிவாக போட்டிருந்தது. இதனால் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்ட்டு. ஸோ ஒரு ஆணும், பெண்ணும் பேசி பழகி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் ப்ராப்பரா இருந்தால்,
இது எதுவுமே இம்ப்ராப்பராக நடக்காது அப்படிங்கிறது என்னோட ஒரு புரிதல். ஸோ அங்கிருந்த ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் ஒரு லெஸ்பியனையும் அதுக்கப்புறம் ஒரு 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 கே அவங்களையும் பார்க்கும்போது இல்லை, ஐ வாஸ் மைண்ட் ப்ளோயிங். என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்களா மனிதர்கள், இப்படியெல்லாம் இயற்கைக்கு எதிராக நடக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஸ்டார்ட் ஏன் இயற்கைக்கு எதிராக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் அந்த இடத்துல நான் பார்த்த விஷயத்த நீங்கள் பார்க்கல, நீங்கள் இப்போ கேட்டுட்டு தான் இருக்கீங்க உங்கள் சொந்த கற்பனையோட. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது மேபி ஆக்வர்டாக ஃபீலாக இருக்கலாம். பட் அந்த இடத்துல நான் பார்த்த விஷயம் என் வாயை வந்து லாக் ஆக்கி விட்டு திகட்ட போக வச்சு, என்ன சொல்கிறது, தித்தித்து என்னமோ அந்த இடத்துல வேர்ட்ஸே வரலைங்க, தாட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து இன்னொரு விஷயம், நான் இந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்டது, அண்ணா நான் சிவன் பக்தனாக இருக்கேனா, பீஃப் பிரியாணி வேறு சாப்பிட்டேனா என்னண்ணா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவர் இன்னொரு விஷயம் காமிச்சார். தெர் வாஸ் ஒன் பர்சனில் இந்த இந்த நம்ம சவுத் இந்தியாவில் ஒரு 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 பாலிட்டிக்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த சூத்திரன், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மேலே நீங்கள் கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல. அந்த மேலே இருக்க பர்சனோட பையன் வந்துட்டு, நான் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த கம்யூனிட்டி, அந்த மேலே இருக்க பர்சன் அந்த 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 பர்சனோட அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன் வந்துட்டு லெஃப்ட் கையில் ரம்மு, ரைட்டு கையில் வந்துட்டு சில்லி சிக்கன். இதை வச்சுட்டு இருக்கும் போது தான், தம்பி அவங்களே சாப்பிட்றாங்க, நீங்கள் சாப்பிட்டு ஏன் தம்பி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்ன விதம் இல்லை ஏங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த மொமெண்ட்டில் நீங்கள் கேட்குற யாராக இருந்தாலும் என் கூட இருந்திருந்தீங்கன்னா, என்னப்பா இப்படியெல்லாமா இருக்குது, இதனால தான் இதுக்கு இவங்க காலையே நாம் விழுந்தோம். எனக்கு அண்டையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே சிரிப்பு தான் எப்போ எங்கே அவங்கள பார்த்தாலும். இட்ஸ் ஓகே, தே ஆர் லைக் தட். அவங்க ப்ரிட்டன் பண்ணுறாங்களாம் அவங்க நல்லவங்க, அவங்க உயர்ந்தவங்க, நாங்கள் நல்லா அதுன்னு சுத்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூனோ எப்போல்லாம் நம்ம பீப்புளோட க்ளோஸாக கனெக்ட் ஆகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர். மின்னுவதெல்லாம் பொண்ணலடா தம்பி தங்கச்சி. உங்களோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் ஆட்கள் மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள், சோலோவாக ட்ராவல் பண்ணுங்கள். செத்தா சாகதான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இது பண்ணிட்டா அடுத்த டைம்லேருந்து நான் அவங்க காலில் விழுக மாட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டதால தான் இந்த வாட்டி மேற்கு தொடர்ச்சி மலை என்னோட அறிவை மேம்படுத்திடுச்சுன்னு சொல்லலாம். வலது கையில் ரொம்ப லெஃப்ட்டுக்கு திருப்பி தான் வருது. அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்துட்டு இந்த காந்தலூர் ஃபால்ஸுக்கு போயிருந்தப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, தண்ணியோட இது வந்து அதிகம் ஆகுது. அந்த தண்ணியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதி வந்து இன்றைக்கி அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டினால தான் நாளைக்கு நீலகிரி இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 5 வருஷம் நீலகிரி காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கொடைக்கானல் காணாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் நிறையா பேர் இன்றைக்கி ட்ரிப் அதுக்கப்புறம் ட்ராவலிங்னா என்ன நினச்சிட்டோன்னா, ஒரு ரெசார்ட்டுக்கு போய் இங்கிருந்தே குடிக்கலாம். ஆனால் ஒரு ரெசார்ட்டுக்கு போய் அந்த அடிக்கிற குளிரில் அந்த அந்த ஹாட்டோ ரப்போ ஏதோ ஒன்று அடித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்துட்டு இது பண்ணுற போது தான் நம்ம இந்த காடை கொஞ்சம் கொஞ்சமாக அழைக்கிறோம். காந்தலூர் ஃபால்ஸை சுற்றி 200 மரம் இருந்த அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு. இதனால தான் வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. ஸோ அந்த மண்ணோட பிடிப்புத்தன்மை வந்துட்டு அந்த மரத்தோட வேரில் இருக்க, மரம் இல்லைன்னா நாம் இல்லை, நாம் இல்லைன்னா உலகம் இல்லை, உலகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ வாழ்கிற வரைக்கும் ரசிச்சுட்டு போயிடுவோம், நம்ம ஒருத்த நிப்பாட்டுறதால இங்கே நிறையா நிற்கும்னு நினச்சிங்கன்னா, இந்த ராயன் படத்தில் ஒரு டைலாக் வரும், இப்படி தான் ஆரம்பிக்கும். முதல்ல காலேஜ், அதில் ரவுடி, அவனுக்கு மேலே போலீஸு, அவனுக்கு மேலே ஒரு அரசியல்வாதி, அவனுக்கு மேலே ஒரு பெரும் படம் படைத்தவன். அந்த பெரும் படம் படைத்தவன் வந்து மாற்றணும்னு நினச்சா மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட் இந்தியாவில் எல்லாமே மாறும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த காந்தலூர் ஃபால்ஸில் அந்த 200 மரம் அடையாளமே தெரியாமல் போயிருக்குங்க. அன்றைக்கி மரம் இருந்துச்சா நீங்கள் யாராவது போய் புதுசாக ஆடுகளை கேட்டிங்கன்னா தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மேகி கடையும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரவங்களுக்கான திங்ஸும் போடுறதுக்கான கடை போட்டிருக்காங்க. இது என்ன எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இப்போ ராஜேஷ் அண்ணா இவங்களோடலாம் பேசிக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஜீப் சஃபாரி போனோம். பட் யானையவே பார்க்க முடியல. பட் அடுத்த நாள் அடுத்த வாரம் நாங்கள் வந்து வயநாடு ரெஸ்கியூ போயிருந்தப்போ அடுத்த எபிசோடில் நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த எபிசோட்லேருந்து என்னோட அவுட்கம் என்ன, என்னோட லேர்னிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை என்னோட அறிவை மேம்படுத்தியிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பீஃப் பிரியாணி சாப்பிட்றதும் சாப்பிடாதும் உன்னோட
தனிப்பட்ட விஷயம். அது பாவம் கிடையாது, அது நன்மையும் கிடையாது. காட்டுக்குள்ள நாங்க மாட்டிட்டு இருக்கும்போது, எது கிடைச்சாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு நல்ல பாம்பே போச்சுன்னாலும், நம்ம வந்து நடு காட்டுக்குள்ள 10 நாள் பசியோட இருந்தீங்கன்னா, வாட் யூ வில் டூ அப்படின்னு நீங்க நெனச்சு பாருங்க. அந்த மாரி தான் இந்த வாட்டி காந்தலூருக்கு போயிருந்தப்போ, அங்க இருக்கக்கூடிய மக்களும், அங்க இருக்கக்கூடிய சக டிராவலர்ஸும் எனக்கு குடுத்த அட்வைஸ். ஏன்னா, ஐ ஃபீல்ட் லைக் நான் பாவமே பண்ணலடா. என்ன ஏன்டா பாவம் பண்ணவனா கன்சிடர் பண்றீங்கிற மாரி தான் எங்க அம்மா என்கிட்ட "எ இப்பதான் நான் சொன்னேன், பீஃப் பிரியாணி சாப்பிட்டேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அடிச்சு போட்டாங்க என்னைய. அடிச்சே போட்டாய்ங்க. இந்த நார்த்லலாம் தான் நான் போய் இப்ப ரீசென்ட்டா நார்த்ல போயிருந்தப்போ, "ஏங்க பீஃப் பிரியாணி கிடைக்குமா?" "டேய் இதெல்லாம் சத்தமா பேசாதடா கொன்னு போடுவாய்ங்க." ஆனா தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு சமத்துவமான இதுன்னா, இறையா நினைக்கிறவன், இறைவனா பசுவ நினைக்கிறவன் இறைவனா நினைக்கலாம். இறைச்சியா நினைக்கிறவனும் சாப்பிடலாம். ஸோ உனக்கு தோன்றத நீ பண்ணலாங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டோட டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு நான் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, நான் பாவம் பண்ணவில்லை. புனிதம் என்று தன்னை முன்னிலைப்படுத்துவவனே, கையில சரக்கும், லெஃப்ட் கையில வந்துட்டு கோழியும் வச்சு சிக்கன் சில்லியும் வச்சுட்டுருக்கும்போது, நம்மலாம் எம்மாத்திரம். ஸோ உங்களுக்கு புடிச்சது நீங்க பண்ணுங்க. இது ஒரே ஒரு வாழ்க்கை தான். முடிஞ்சு போச்சுன்னா, வேற யாரும் உங்கள ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. உங்க மண்டையில நீங்க மண்டைய போடும்போது நினைக்கக்கூடிய அந்த விஷயம் தான் உங்களோட லைஃப்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எதோடையும் வரல. எதையும் நாம எடுத்துட்டு போறதில்ல. பாவம், புண்ணியம் எல்லாம் மாயை. அந்த மாயையை நீங்க படிச்சும், டிராவல் பண்ணி இது பண்ணீங்கன்னா, உங்களோட அறிவை வளர்த்திக்கணும் என்றால், இந்த மாரி மேற்கு தொடர்ச்சி மலைய சார்ந்து பயணம் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய விஷயம் புரிய வரும். இந்த வாட்டி ஐ நோ ஹவ் த லெஸ்பியன் லைஃப் இஸ். அதுக்கப்புறம் பீஃப் சாப்பிட்டா ஒரு பாவம் இல்லைங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு பசியில இருந்ததால நான் சாப்பிட்டதும், அன்னைக்கு பரமசிவனை பார்க்காம இருந்ததும், இன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை குடுத்துருக்கு. இந்த காத்தலூர் கேரளா என்னைக்குமே வந்துட்டு என்னோட அறிவை மேம்படுத்துதுன்னு தான் சொல்லலாம். 2019ல அவளோட இருந்த அந்த காலகட்டம் கேரளாலயும், இன்னைக்கு தனியா இருக்க இந்த காலகட்டத்திலயும் இட் வாஸ் அல்டிமேட். ஸோ இந்த எபிசோடோட நிறைவு கருத்தா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழ பதிவு பண்ணுங்க. என்னோட நிறைவு கருத்தா வந்துட்டு, உங்களோட ஆசை, உங்களோட கனவும், உங்களோட வாழ்க்கையும் உங்கள் கையில். நீங்கள் சொசைட்டி ஏற்படுத்தி வச்சிருக்க யாரோ ஒரு மனுஷன் என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போனது தான் அந்த பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நாம இங்க சாப்பிடுற எல்லா விஷயமும் அங்க அது என்னது பாவமா கருதப்படுது. இங்க புனிதம்னு நெனைக்கிற எல்லாமே இன்னும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதரால பாவம்னு கருதப்படுது. ஸோ அதனால உங்களோட எண்ணமும், உங்களோட சுதந்திரமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று, இருக்க வேண்டும் என்று பணிவுடன், தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த காந்தலூர் எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடா நம்ம எங்க போயிருந்தோம் நீங்க அடுத்த எபிசோட்ல கேட்கணும்னு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிராவல் பாட்காஸ்ட்ட வந்துட்டு மத்தவங்களுக்கு 4 பேருக்கு சொல்லுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே அந்த சூரரை போட்டு சொல்ற மாரி தான், ஏர் ஓட்டுறவனும் ஃப்ளைட்ல போவான்டாங்கிற மாரி எல்லாருமே டிசர்வ் டு டிராவல். நீங்களும் நானும் குடுத்து வச்சிருக்கோம். நமக்கு அந்த தகுதி இருக்கு, உரிமை இருக்கு. மலையும், காடும், நதியும், கடலும் போய் பார்த்து இயற்கையோட ஒன்றி இருக்க. ஸோ இந்த எபிசோட் இதோட நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. நன்றி, வணக்கம்.